ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாடி ஷோவை பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ளே போனாங்க. அங்கே வந்துட்டு நம்ம மாஸ்க் மேன் வந்துட்டு அட்டாக் பண்ண, அங்கே சாச்சுவான் வந்து குறுக்க வந்து காப்பாற்ற நம்ம ஹீரோனை டெலிபோர்ட் பண்ணி விட்டுறான். இப்போ போயிட்டு சாச்சுவான் வந்து கேட்குறான், வந்துரு நம்ம இங்கேருந்து போயிடலாம், வா போயிடலாம் அப்படிங்கும்போது அதுதான் நம்ம ஹீரோவாச்சே. உடனே தள்ளி விட்டு அவ ஓடுறா. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் கத்தி கதறிட்டு வரா, சாச்சுவான் சாச்சுவான் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ பையப்புல வந்துட்டு, ஒழுங்கா கத்தாத, இந்த மாதிரி கத்துன மறுபடியும் பிரச்சனையாகும். ஏன் நான் அவர் கூட போயிடுவேன், நீ போயிட்டீங்கன்னா அப்போ நான் எப்படி மாறுறது, அதெல்லாம் இல்லை, இப்போ மாறியே தான் ஆகணும். இல்லை இல்லை நான் போயிட்டு நான் அவரை காப்பாற்றணும், என்ன இருந்தால் நீ அட்டாக் பண்ண ஹர்ட் பண்ணுவ அப்படிங்கும்போது, இங்கே பாரு இப்போதைக்கு அவன் என் இடத்துல இருக்கான், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், அவனை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நீ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ சொல்கிற மாதிரியே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அவரை எந்த விதத்துலையும் நீ ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போய் தனியாக ஒளிஞ்சிக்கிறா. அந்த நேரத்தில் வந்துட்டு அவன் சாச்சவன் வந்துட்டு கூப்பிட்றான், வா நம்ம இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. இல்லை எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்கள் இடத்த விட இந்த இடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உருட்டிகிட்டு இருக்கா. ஏன்னா இங்கே இருந்துட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பக்கூடாதுங்கிறது தானே அவனோட விஷயம். இதெல்லாம் பக்கத்தில் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் இவன் என்ன உருட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ சாச்சவன் வேற என்ன தப்பாக நினச்சிப்பாரு. இல்லை நான் அவன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே மறுபடியும் கூப்பிட வந்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் ரூல்ஸ் தான் முக்கியம், என்னை விட உங்கள் அண்ணனோட கட்டளை தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அவள் அப்படியே சைலண்ட் ஆகி, ஏன்னா அதெல்லாம் அவளோட ஃபீலிங்ஸு, கேட்கணும்னு நினச்ச ஃபீலிங்ஸு. என்னோட எக்ஸாமில் இருந்துட்டு என் பேரை எடுத்தீங்க, அதெல்லாம் இப்போ எப்படி அப்படிங்கிற மாதிரி அவனால் சொல்லவும் முடியாது நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க, அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் அங்கே ஒரு சத்தத்தை போட, அங்கே யார் இருக்கான்னு அட்டாக் பண்ண போக, இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ தடுக்க போக கரெக்டாக நம்ம மாஸ்க்மேன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு ரூபத்தில் வந்துடுறான். நீ அங்கே பேசுறதுக்கு பதிலாக நீ இங்கே பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் பாடி சோப்பாயிருக்காங்க அப்படின்ட்டு. இப்படி இங்கே பிரச்சனை ஆகிட்டுருக்கு. அதே நேரம் ஹீரோட தம்பி என்ன பண்ணுறான்னா, அங்கே வந்துட்டு அரண்மனைக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு அவன் அந்த சேரில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வீக்காகி வருவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு. ஆனால் அங்கே கழுத்து மேலே கத்தியை வச்சு நம்ம ஹீரோ கழுத்து மேலே இப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் சாச்சுவான் தான் கேட்குறான், அப்போ நீ தான் ஃபேரியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இப்போ ரெண்டு பேருமே எப்படி நம்ம கூப்பிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை இல்லை அவன் அந்த பாடியில் இருக்கும்போது தான் அவன் வீக்காக இருக்கான், அதனால இதை இப்படியே அங்கே நம்ம கொண்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு ப்ராமிஸ் அவனுக்கு பண்ணியிருக்கேன், அதனால் அவனை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஹீரோயின் உடம்புல இருக்கிறத அவனை போட்டு தள்ளிட்டு அவளுக்குன்னு ஒரு பாடியை உருவாக்கி அதில் வந்துட்டு இவளோட ஆண்மையை சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி, கரெக்டாக நம்ம மாஸ்க் மேன் இருந்துட்டு கரெக்டாக ஹீரோவை குத்த போக இந்த நேரத்தில் அங்கெல்லாம் மின்னல்லாம் அடிக்குது, நம்ம கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு போயிட்டு பாச்சக்குன்னு கிஸ் பண்ணி விட்டுறா. கிஸ் பண்ணி விட்டோடனே தான் பாடி சுவப்பாடுமே. ஐயோ அவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்ட்டு கொஞ்சம் சக்தி வெளிப்பட்டோன்னே இவங்க தெரிச்சடிச்சு விழுறாங்க. உடனே கிஸ் பண்ணி மாற்றி விட்டதுக்கப்புறம் சாச்சுவானை இன்னும் வெறுப்பேற்றத்துக்காக வளைச்சி பிடிச்சி மறுபடியும் ஹீரோனை கிஸ் பண்ணுவான் பாருங்களே, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். நீ இப்போ ரொம்ப வீக்காக இருக்க, நீ தெம்பா வா, அப்போ தான் உன் கூட நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சாச்சுவானை கொஞ்சம் டம்மி பண்ணி அனுப்பினோடனே அவன் கடுப்பாய் அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, இது நம்ம கரெக்டான நேரம்லாம் வா போயிடும் அப்படின்ட்டு அங்கேருந்து சாச்சுவானை கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு பிடிச்சி திட்டி விட்டுட்டு, அது என்னடா ப்ராமிஸ் மீறி இன்னொரு கிஸ் பண்ணுற, என்னை ஃபாலோ பண்ணி வராது அப்படின்னு அங்கே தள்ளி விட்டு போகிறா. அதே நேரத்தில் நம்ம டிராகன் பைபிள் வந்துட்டு, மாஸ்டர் இந்த மாதிரி உங்கள் தம்பி வந்துட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு உங்கள் அரியணையில் உட்காந்துருக்காரு, நீங்கள் வரணும். சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன மாஸ்டர்? நான் இந்த மாதிரி பாடி சோப்பான விஷயம் உனக்கு தெரியுமா? எனக்கு நாளே தெரியும் மாஸ்டர், அப்புறம் ஏன் நீ எனக்குள்ளே ட்ரை பண்ணல? நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு பேர்டனாக நினைக்கவும் கிடையாது, அதே நேரத்தில் எதிரியாகவும் நினைக்கவும் கிடையாது, நான் உங்களை நான் அண்ணன் மாதிரி தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னோன்னே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஹீரோயின் ஒரு டைம் சொல்லியிருப்பா, எனக்கு என்னமோ உனக்கு உண்மையாக இருக்கிறது உன்னோட அசிஸ்டண்ட் அந்த டிராகன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, எமோஷ்னலாக அவன் உன்னை பார்க்குறான், நீ அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதை இப்போ தான் புரிஞ்சுக்கிறான். அதே கோவத்தோட நேராக போயிட்டு அவன் தம்பியை மீட் பண்ண போனால் அந்த பையன் புள்ள சரி அண்ணன் வீக்காக வருவான் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான்.
அங்க பார்த்தா இவன் முழுசா டென்ஷனா போய் நின்னோனே, அவன் இதுக்கு மேல உன்ன விட்டு வச்சா நமக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு, அவன் அட்டாக் பண்ண வர கரெக்ட்டா ஏர்லயே வச்சு லாக் பண்ணி, "உனக்கு கண்டிப்பா மரண தண்டனை இருக்கு. உன் கோவம் நியாயமானது தான். ஆனா என்கிட்ட காட்டியிருக்க கூடாது." அவன கைது பண்றாய்ங்க. அங்க கட் பண்ணி சாச்சோன கூட்டு போன மாஸ்க் மேன தான் காமிக்கிறாய்ங்க. அங்க டைலான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. வெளியில நின்னு காவலாளிலாம் கதவ தட்டிட்டு இருக்காய்ங்க. "தொறங்க, தொறங்க சாச்சோன் நீங்க சாப்பிடவே இல்ல" அப்படின்ட்டு. ஆனா இங்க வெளியிலருந்து இவைங்க வந்தத பார்த்துட்டு, அவனே ஷாக் ஆயிடுறான். அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் பையப்புள்ளையே. "என்னாச்சு, என்னாச்சு அவருக்கு?" "அவன வந்துட்டு டெவில் ஆவி ஒண்ணு அட்டாக் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு அவன சரி பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். நான் தான் சரி பண்ணி ஆவணும்" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படி சரி பண்ண போறீங்க?" "என்னோட பாதி வாழ்க்கைய அவனுக்கு நான் குடுத்து தான் சரி பண்ண முடியும்" அப்படின்னு சொல்றாய்ங்க. "இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயமே" அப்படின்னு டைலானே ஷாக் ஆகுறா. வேற வழியே கிடையாது அப்படின்னு தான் ஃப்ரெண்டுக்காக தன்னோட லைஃப்ல பாதிய அவனுக்கு குடுத்து, அந்த கெட்ட ஆவிய வந்துட்டு வெளியில எடுத்து அவன நார்மலாக்க அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நல்லதும் பண்றான், கெட்டதும் பண்றான். இவன புரிஞ்சிக்கவே முடியலையே! "முடிஞ்ச அளவுக்கு அவன் சீக்கிரம் குணமாயிடுவான். அவன பத்திரமா பார்த்துக்க" அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட இடத்துக்கு அவன் போறான். அங்க போனா பிளாக் லேடி புடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறா. "நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? உங்க வாழ்நாள்ல பாதி நாள ஏன் அவனுக்கு குடுத்தீங்க? உங்களுக்கு எமோஷன் இல்ல, எந்த உறவு மேலயும் நாட்டம் இல்ல" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா, இப்ப நீங்க பண்ணிட்டு வந்திருக்கிறத பார்த்தா, எனக்கு என்னமோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்களோ அப்படிங்கிறது தோணுது. "நீ அப்படி நினைச்சேன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பொறுப்பு இல்ல" அப்படின்னு மூஞ்ச ரகடா வச்சுக்கிட்டு பையப்புள்ள முன்னாடி போய் கண் கலங்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றான். அவன் வந்துட்டு நான் ஹீரோ எனக்கு டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா, அவன் வந்துட்டு ஹீரோ கூட சண்டை போடணும். அதுக்காக அவன் உயிர் எனக்கு முக்கியம். அதுக்கு தான் இப்ப காப்பாத்தி விட்டுருக்கேன். மத்தபடி எனக்கு எந்த ஒரு எமோஷனலும் இல்ல அப்படின்ட்டு பையப்புள்ள அங்க கத்திட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆவி எதுக்காக இங்க வந்துச்சு? அது மட்டும் இல்லாம ஹசிசிட்டி தலைவருக்கும், இங்க இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? மறுபடியும் இந்த பிரச்சனை, அந்த பிளாக் லேடி எல்லாம் இங்க வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா? அப்படின்னு பக்காவான விஷயத்த கண்டுபிடி அப்படிங்கிற மாரி டிராகன்ட்ட சொல்ல, அங்க கட் பண்ணி சாச்சோன காட்டுனா, அவன் எழுந்துட்டான். உடனே எழுந்து மறுபடியும் நான் ஹீரோயின காப்பாத்த போறேன்னு நின்னுட்டு இருக்கான். டைலான் பையப்புள்ள தான் அவரோட வாழ்நாள்ல பாதி நாள குடுத்து உங்க நண்பர் உங்கள காப்பாத்திருக்காரு. அந்த விஷயத்த அவன் கேட்ட உடனே அவன் ஒரு மாரி ஷாக் ஆயிடுறான். "என்னது? அவன் அப்படி பண்ணானா?" அப்படிங்கிற மாரி நான் மறுபடியும் கிளம்புறேன்னு சொல்லும்போது, "நீங்க போன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. உங்க அண்ணன் உங்கள கூப்பிடுறாரு" அப்படின்னு சொல்லி 3 பேருமே அங்க போய் நிக்கிறாய்ங்க. அவரு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. "உனக்கு ஒரு பொறுப்ப குடுத்தா, நீ என்னன்னா ஒரு துரோகிய போயிட்டு காப்பாத்த போயிருக்க. அவ துரோகி கிடையாது. சரி, இதுக்கப்புறம் நீ என் பேச்ச கேட்க மாட்ட அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்னோட சுயநலத்துக்காகவே நான் ஒரு விஷயம் பண்ண போறேன்" அப்படின்னு ஒரு சீல அவன் மேல ஆக்டிவேட் பண்ணி விடுறாய்ங்க. அது எப்படின்னா, இந்த இடத்த விட்டு போயி அவன் ஹீரோவோட இடத்துக்கு போகும்பொழுது ஒரு பவர் வந்து அவன ஆட்டோமேட்டிக்கா தடுக்கும். அதுதான். இங்கேருந்து பயபுல வெளியில போ முடியாத அளவுக்கு ஒரு கையில ஒரு சீல போட்டு விட்டுறாய்ங்க. அங்க கட் பண்ணி ஹீரோயின காட்டுனா, கன்னத்துல கை வச்சுட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கா. இனிமேல் சச்சுவன் என்ன நம்ப மாட்டான். எவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன் நான் அவனுக்கு. அவன் எனக்காக இவ்வளோ தூரம் வந்தான். அவன் ட்ரஸ்ட்ட நான் பிரேக் பண்ணிட்டேன். இனிமேல் மறுபடியும் அவர் என்ன தேடி வருவாரா? கடைசி வரைக்கும் இந்த ஆவி கிட்ட மாட்டிக்கிட்டு நான் சாகணும் போல. இப்படிங்கிற மாரி புலம்பிட்டு இருக்கிற, அங்க ஹீரோ இருந்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆ எதுக்காக அவன் மறுபடியும் வந்து நம்மள கிஸ் பண்ணான்? அப்படி இப்படின்னு போட்டு கொஞ்சம் குழப்பிட்டு உட்காந்துருக்கிறவன், அவன் அசிஸ்டன்ட் பைபிள் டிராகன் பைபிள வந்துட்டு, "என்ன மாஸ்டர், இல்ல அவ என்ன பண்ணிட்டு இருக்கா?" "அவளா? ஏதோ புலம்பிக்கிட்டே கிடக்குறா. ஆனா, இந்த உலகத்துல என்ன தவிர உங்க மேல அக்கறையா இருக்கக்கூடியவள் அவள் மட்டும் தான்" அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. "எப்படி சொல்ற?" "இல்ல, அவ தப்பிச்சு போலாங்கிற மைண்ட் செட் வரையும் வந்ததுக்கப்புறம், உங்களுக்கு ஏன் கிஸ் குடுக்கணும்?" அப்படிங்கிற மாரி இவன் 4 குப்பைய அள்ளி போட்டு போக, இந்த கூட இருக்கிறவரோட ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனையே இதுதான். அந்த புள்ள ஏதோ ஏனோ தானமோ பைத்தியக்காரன்னு பார்த்துட்டு போவும். இவனுங்க இருந்துகிட்டு, "மச்சான், அவ உன்ன பார்க்குறா" அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே நம்ம வாழ்க்கைய நாசமாக்கிடுவாய்ங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்படின்னு பார்க்க அவனுக்கு தோணுது. அங்க போய் பார்த்தா பயப்புள்ள அங்க இருக்கிறவங்கலாம் நகைய போட்டு அவள அழகா ஆக்கி, "அப்படியே நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. இத தூரத்திலேருந்து ரசிச்சுக்கிட்டு, அவன் கைய வச்சு அசைச்சு, அங்க இருக்கிற அந்த பூக்கள் எல்லாத்தையும் அவ மேல விழ வைக்கிறான். அப்படி விழும்போது அவ இன்னும் சந்தோஷப்பட்டு அவங்க ஜாலியா இருக்கிறப்ப, அந்த ஜேடு மோதிரத்த கழட்டிட்டு, அத அவனும் ஃபீல் பண்றான். அவன் சந்தோஷமா இருக்கிற விஷயத்த. இவன் இங்க நின்னு ஃபீல் பண்ற மாரி அவளுக்கும் தோணுது. ஆக மொத்தத்துல 2 பேத்துக்குள்ள ஏதோ கனெக்ட் இருக்குது. இப்படி அப்படியே அவ ஒவ்வொரு விஷயம் பண்ண அத ரசிச்சுக்கிட்டே பையப்புள்ள ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். எந்த ஒரு எமோஷனுமே இல்லாதவன் கிட்ட எப்படி இந்த எமோஷன் வந்துச்சு? அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. சீனு ராஜு ப்ரோ, அதுக்கப்புறம் தியா ஹசினி சிஸ்டர், என்ன சீக்கிரம் எபிசோட் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்க. ஒவ்வொரு எபிசோடா தான் சிஸ்டர் போடுறேன். நீங்க அப்படி கேட்டதுனால இன்னைக்கு 2 எபிசோடா போடலாம் அப்படின்ட்டு அவசரமா இன்னொரு எபிசோட் பேசி எடிட் பண்ணி இப்போ ஈவினிங் அப்லோட் பண்றேன். மாதவி சதீஷ் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்க சப்போர்ட்டுக்கு. ஹனீஷ் ப்ரோ, கோகுல் ப்ரோ,
அதுக்கப்புறம் தேவிராஜ் அப்படிங்கிற சிஸ்டர் ஏன் இவ்வளோ லோவா எர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் 2 எபிசோடா போட ட்ரை பண்றேன். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.